இந்த எண்களுக்கு எப்படி முடிவுங்கிறது இல்லையோ அதே போலத்தான் நம்ம எண்ணங்களுக்கும் முடிவுங்கிறது இல்லை. நிலையில்லாத எண்ணங்கள் நமக்கு தேவையில்லாத ஆசைகளை உண்டு பண்ணுறது. அந்த ஆசைகள் நிறைவேறலைன்னா அது நமக்கு மன வருத்தத்தை தருது. அந்த மன வருத்தம் காலப்போக்கில் கோபமாக மாறுறது. அந்த கோபம் நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கறது? எங்கே தெரியல. அந்த கோபம் நம்மளை அழிவுக்கு கொண்டு போய் சேர்க்கறது. அதனால ஆசைகளை நம்ம எது மேலே வைக்கணும், எதுக்காக அதில் வைக்கிறோங்கிற கேள்வியை நம்ம மனசுக்குள்ளே கேட்டுண்டா அதுக்கு நல்ல பதில் கிடைக்கும். நம்மளோட கேள்விகளுக்கு நாம தானே பதில் சொல்லணும். பெரியவா, பகவான் எதை கொடுத்தா மனப்பூர்வமா ஏத்துப்பார்? நீ எது கொடுத்தாலும் ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா எல்லாமே அவரோட தானே. இப்போ உன்னோட பொருளை வேறொருத்தர் வந்து உங்ககிட்டயே கொடுத்தா நீ சந்தோஷப்படுவியோ? இல்லை இல்லையா? ஆனால் உன்னை நீயே மனப்பூர்வமாக பகவான்கிட்ட அர்ப்பணிச்சுட்டேன்னா அவர் ஏற்றுப்பார். அதுக்கு நீ பகவான் மேலே பரிபூர்ண பக்தியும் ஸ்ரத்தையும் மற்றவாகிட்ட உண்மையாகவும் நீ இருக்கணும். பெரியவா, நம்ம பிறந்ததுக்கான காரணம் என்ன? அது எனக்கும் தெரியாது. கர்ம பலன் நம்ம போன ஜென்மத்தில் பண்ணின பாவம் எல்லாம் நம்மளை மனுஷாலாக படைக்க வச்சிருக்கு. எப்போ நம்மளோட பாவங்கள் புண்ணியங்கள் அதெல்லாம் பூஜ்ய நிலையை அடையிறதோ அப்போ நமக்கு பிறவி கிடையாது. அது வரைக்கும் இந்த பிறவியை நம்ம தொடர்ந்துட்டே தான் இருக்கணும். என்ன குழந்தை, நீ அமைதியா இருக்க? நோக்கு கேட்க எதுவும் கேள்வி இல்லையா? பெரியவா, கையில வச்சிருக்கேளே அதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் தண்டம். அப்ப ஏன் எல்லாரும் என்ன தண்டம்னு சொல்றா? ஒன்ன தண்டம்னு சொல்றாடா? யார் அப்படி சொல்றா? என் தோப்பனார் தான். இதுக்கு எடுத்தாலும் தண்டம் தண்டம்னு திட்டுறா. நீங்க ஏன் பெரியவா இதுக்கு இந்த பேர் வச்சிருக்கேள்? நம்ம எல்லாருமே தண்டம்னு காட்டுறதுக்கு தான். என்ன பெரியவா இப்படி சொல்றேன்? தண்டம்னா கோல்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த தண்டத்தை கைவிட்டா என்ன ஆகும்? கீழே விழுந்துரும் பெரியவா. சரியா சொன்ன. நீ எப்படி குபேரனுக்கு ஒரு வஜ்ராயுதமோ, சிவனுக்கு ஒரு சூலம் ஆயுதமோ, மகாவிஷ்ணுவுக்கு எப்படி சக்கரம் ஆயுதமோ, அதுபோல சன்னியாசிகளோட அம்சம் இந்த தண்டம். சூலம், சக்கரம், வஜ்ராயுதம் இதெல்லாம் எப்படி தீய சக்திகளை அழிச்சு லோகத்தில் இருக்கிற ஜீவராசிகளுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கறதோ அதே போலத்தான் சன்னியாசிகளுக்கு அஜ்ஞான இருளை போக்கி பரபிரம்ம ஞானத்தை தெரிய வைக்கிறது இந்த தண்டம். இனிமே உங்க அப்பா உன்னை தண்டம்னு சொன்னா நீ வருத்தப்படாத. நீயும் அவளை தண்டம்னு சொல்லி நீ அவருக்கு அந்த விளக்கத்தை கொடுத்துரு. சரி, கிளம்புங்கோ, எல்லாரும் கிளம்புங்கோ. நன்னாருங்கோ, நன்னாருங்கோ. ம் ம் பெரியவா, பெரியவா, ஆகாரம் ஏதாவது எடுத்துட்டு வரவா? எனக்கு எதுவும் வேண்டாம். சரி பெரியவா. என்ன ஓய், பெரியவா கிட்ட பேசினேலா? பேசுனேன். என்ன பெரியவா பேசினாரா? இவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை ஏன் ஓய் இவ்வளவு வருத்தமா சொல்றேன்? பெரியவா பேசுனது நேக்கு சந்தோஷம்தான். ஆனா அவ சொன்னதை கேட்டப்போதான் மனசு கஷ்டமா இருக்கு. அப்படி என்ன பெரியவா சொன்னார்? 4 நாளா காஸ்டாமோட இருந்த பெரியவா கிட்ட இருந்து வந்த முதல் வார்த்தையே நேக்கு எதுவும் வேண்டாங்கிறதான்.
அப்படி நீங்க என்ன கேட்டேல் பெரியவா அப்படி என்ன வேண்டானார்? ஆகாரம் ஏதாவது எடுத்துட்டு வரவான்னு கேட்டேன். அவர் வேண்டான்னுட்டாரு. அப்ப பெரியவா இன்னைக்கும் எந்த ஆகாரத்தையும் எடுத்துக்கலையா? இன்னையோட 5வது நாள் ஆகுறது. பெரியவா ஏன் இன்னும் எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறார்? அதான் நேக்கு ஒன்னும் புரியல. ஏன் சாப்பிட மாட்டேங்கிறார்? எதுக்காக காஸ்டா மௌனம் இருக்கார்? நேக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது. பெரியவா இதுக்கு முன்னாடி எப்ப காஸ்டா மௌனம் இருந்தார்? நேக்கு தெரிஞ்சு 2 வருஷத்துக்கு முன்னால காஸ்டா மௌனம் இருந்தார். அப்போ 12ஓ 13 நாளோ இருந்தார். நேக்கு சரியா ஞாபகம் இல்ல. அப்படின்னா இந்த முறை பரவாயில்லன்னு சொல்லுங்க. 4 நாள்லயே முடிச்சிட்டாரே. அது ஒண்ணுதான் ஆறுதலான விஷயம். பெரியவா காஸ்டா மௌனம் இருக்கும்போது யாராண்டையும் பேச மாட்டாரா? காஸ்டா மௌனம் இருக்கிறச்ச நம்ம கிட்ட பேசாம இருக்கிறது மட்டும் இல்ல, நாம கேக்குறதுக்கும் எந்த ஒரு பதிலும் பெரியவா கிட்ட இருந்து வராது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா சலனமே இல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான் காஸ்டா மௌனம். இந்த மௌனம் இருக்கிறதுக்குன்னு ஏதாவது சிறப்பு காரணங்கள் இருக்கா? நிச்சயமா காரணம் இருக்கு. காஸ்டா மௌனம்ன்றது சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், இதுக்காக இருக்கிறது. சந்நியாசம் வாங்கிட்டவ எல்லாருமே தனக்கு தானே பண்ற தியானம் அது. இது அவளோட கடமையா நினைச்சு பண்ணுவா. அப்ப பெரியவா இந்த நிலையில இருக்கிறச்ச யார் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மனுஷா வந்தாலும் சரி, பெரியவா அவகிட்ட பேச மாட்டாளா? கண்டிப்பா பேச மாட்டா. அவ எவ்வளவு பெரிய மனுஷாலா இருந்தாலும் சரி, அவகிட்ட பேசவோ பார்க்கவோ மாட்டா. அப்ப பெரியவாளை பார்க்கணும் பேசணும்னு வர்ற பக்தாள்லாம் இந்த நிலையில பார்த்தா ஏமாந்துட மாட்டாளா? ஏமாற்றமா? இந்த நிலையில பெரியவாவை பார்க்க அவ கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா குறிஞ்சி மலர் பூக்குற மாதிரி இது ஒரு அபூர்வ காரியம். சரி, நாளை ஆயிருது. மேனேஜர் கூப்பிடுறார், என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்க வாங்க. ஈஸ்வரா, நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? ஏன் என்னை இப்படி சோதிக்கிற? எந்த நேரமும் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? என்னோட தண்டத்தை நீ யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்த? என்னோட தண்டம் காணாம போனதுக்கு அர்த்தம் என்ன? என்னோட குருநாதர் கிட்ட வாங்கின தண்டத்தை நான் எங்க போய் தேடுவேன்? என்னோட கேள்விக்கு உன்னோட பதில் தான் என்ன? பக்தன் உன் மேல வச்சிருக்கிற அன்பும் பக்தியும் உண்மைதானான்னு சோதிச்சு பாக்குறியா? இப்ப நான் எந்த சன்னியாசி கிட்ட போய் எனக்கான தண்டத்தை நான் கேட்பேன்? ஈஸ்வரா, பெரியவா, எது கொடுத்தாலும் வேண்டாங்கிறேன், ஆகாரம் கொடுத்தாலும் எடுத்துக்க மாட்டேங்கிறேன். எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பெரியவா. பெரியவா, நம்ம மடத்தோட வைத்தியர் வேற இன்னும் திரும்பல. அவர் எப்ப திரும்ப வருவாருன்னு எந்த தகவலும் தெரியல. வேற வைத்தியரை பார்க்கலான்னா இப்போதைக்கு யாரும் கிடைக்கல. பெரியவாளுக்கு என்னாச்சுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு எதுவும் ஆகலை. கொஞ்சம் ஓய்வு எடுத்தா சரியா போயிடும். ஒன்றும் ஆகாது. நீங்கள் போங்க, நீங்கள் போயிடுங்க. உத்தரவு பெரியவா. என்னண்ணா, பெரியவா இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லையே. அவருக்கு என்ன ஆச்சு? பெரியவாளுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். என்னண்ணா சொல்றேன்? பெரியவாளுக்கு உடம்பு சரியில்லையா? என்னாச்சுன்னு அவாகிட்டே கேட்கலாமா? கேட்டா மட்டும் என்ன சொல்லிட போறா? நேக்கு ஒண்ணு இல்லம்பார். அதனால அப்படியே விட்டுற முடியுமா என்ன? அவருக்கு ஏதாவது ஒண்ணுனா நாம தானே பாத்துக்கணும். அவரை நாம தான் பாத்துக்கணும், இல்லன்னு சொல்லல. இந்த நேரம் பார்த்து மடத்தோட வைத்தியர் வேற இல்லையே. ஏன் வைத்தியருக்கு என்னாச்சு? வைத்தியர் ஏதோ சித்த மருத்துவ மூலிகைக்காக கொல்லிமலை வரைக்கும் போயிருக்கார். எப்ப திரும்பி வருவாருன்னு கூட தெரியல. அது வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியுமாண்ணா? பெரியவாவோட உடம்பு மோசமாயிட்டா நாம என்னன்னா பண்றது? அதான் நேக்கும் ஒன்னும் புரியல. மேனேஜர் வேற காலம்பரதான் பெரியவாளோட பட்டண பிரவேசத்துக்காக ஊருக்கு கிளம்பி போனார். நேக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மேனேஜர் இப்ப எதுக்கு பட்டண பிரவேசத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ற? அது மடத்தோட நிதி நிலைமையில எந்த பெரிய காரியமும் செய்ய முடியல. ரொம்ப சிரமமா இருக்குன்னு இந்த யோசனை பண்ணிருக்கா. பெரியவாளை பல்லக்குல ஏத்திண்டு வீதி வீதியா போனா பக்தாள் பணமா கொட்டுவா.
அதை மடத்தோட செலவுக்கு வச்சுக்கலாம்னு அவர் யோசிக்கிறார். பெரியவா நிச்சயமா இதுக்கு ஒத்துக்க மாட்டார். ஓ, சரி, அது இருக்கட்டும். பெரியவாளோட உடல் நலத்தை எப்படி பாத்துக்கிறது? வேற ஏதாவது யோசனை இருந்தா சொல்லுங்க. நம்மால என்ன பண்ண முடியும்? பக்கத்துல ஏதாவது வைத்தியர் இருந்தா கூட்டிட்டு வருவோம். சரி வாங்கோ, போய் பார்த்துட்டு வரலாம். ம், சரி. என்னாச்சு? வைத்தியர் யாரும் கிடைக்கலையா? ஊர் பூரா தேடியோ நேக்கு வைத்தியரே கிடைக்கல. நேக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பெரியவாளுக்கு வேற இந்த 2 நாளா உடம்பு ரொம்ப மோசமாயிடுத்து. எந்த ஆகாரமும் எடுத்துக்கல. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. சரி வாங்கோ, பெரியவா கிட்டே போய் கேட்கலாம். வாங்கோ. ம். நமஸ்காரம். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? என் பேர் பரமேஸ்வர சுவாமிகள். காஞ்சி பெரியவா இங்க தானே இருக்கா? அவளை நான் பார்க்கணும். அவரை நீங்க பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னு சொல்றேன்? அவ இங்க தானே இருக்கா? யாத்திரை போயிருக்காளா? வெளியில விசாரிச்சதுல அவர் இங்கதான் இருக்கார், எங்கேயும் போலேன்னு சொன்னாலே. யாத்திரைக்கு போகல, போறதுக்காக தயாராயின்னு இருக்கார். அப்படியா? அப்போ சரி, அவர் யாத்திரை போறதுக்கு முன்னால அவரை ஒரு தடவை பாத்துக்கிறேன், சரியா? ஒரு முக்கியமான பொருளை அவர்கிட்ட இருந்து தான் வாங்கணும். முக்கியமான விஷயங்கிறேன். ஒரு 2-3 நாள் கழித்து வந்து பாருங்களேன். இப்பதான் அவர் யாத்திரைக்கு கிளம்பிட்டு இருக்காள்னு சொன்னேன். இப்போ 2-3 நாள் கழிச்சு வந்து பார்க்க சொல்றேன். எப்படி யாத்திரை முடிஞ்சு 2-3 நாள்ல திரும்ப முடியும்? பெரியவா இங்கதான் இருக்கா, ஆனா பூஜையில இருக்கா. அப்போ அவ பூஜையை முடிச்சோன்னு அவளை நான் பாக்குறேன். அவரு எப்போ பூஜை முடிப்பாருன்னு நேக்கே தெரியல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவ பூஜையை முடிக்கிற வரைக்கும் நான் இங்கேயே காத்துட்டு இருக்கேன். அவளை பார்த்து எனக்கு சேர வேண்டியதை வாங்கினாதான் என்னோட பிறவி அர்த்தமடையும். அவர் மண்டல பூஜை செய்யறார். பூஜை முடியறதுக்கு எப்படியும் 48 நாள் ஆகும். அதனாலதான் சொல்றேன், நீங்க போயிட்டு அப்புறம் வாங்களேன். இந்த சமயத்துல மண்டல பூஜையா? இல்ல இல்ல, நீங்க என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறேன். நான் அவரை பார்க்க கூடாதுன்னு வேணும்னே தான் நீங்க என்கிட்ட ஏதேதோ சொல்லிட்டு இருக்கேன். என்ன அவரை பார்க்க விடுங்க. சன்னியாசி தர்மப்படி எங்க தண்டம் தொலைஞ்சு போச்சுன்னா இன்னொரு சன்னியாசி கிட்ட இருந்து தான் தண்டத்தை திரும்ப வாங்கணும். அதுக்காகத்தான் அவரை பார்க்க வந்திருக்கேன். இவாளா மாதிரி ஒரு மகா புருஷா கிட்ட இருந்து தண்டத்தை வாங்குறது என்னோட பாக்கியமா நினைக்கிறேன். என்ன, நீங்க சன்னியாசியா? உங்க கையில தண்டம் இல்லாதனால சாதாரண மனுஷா அவரை பார்த்துட்டு போறதுக்கு வந்திருக்கேன்னு தப்பா நான் சொன்னேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? பெரியவாக்கு இப்போ உடல்ல சரியில்லை. வைத்தியர் வேற மடத்துல இல்ல. அவருக்கு என்னாச்சுன்னு எங்களுக்கே தெரியல. சன்னியாசி தர்மப்படி நாங்க அவரை தொட்டு பணிவிட செய்யக்கூடாது. ஆனா நீங்க ஒரு சன்னியாசி, அவருக்கு என்னாச்சுன்னு பார்த்து சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுக்காகத்தான் அந்த பகவானே உங்களை இங்க அனுப்பியிருக்கார். சரி சரி, வாங்கோ, பெரியவாளுக்கு என்னாச்சுன்னு பார்க்கலாம். வாங்கோ வாங்கோ. பெரியவா ஏதாவது
பெரியவா பார்த்து, பெரியவா பார்த்து, மெதுவா மெதுவா மெதுவா. தொலைஞ்சு போன தண்டத்தை பெரியவா கிட்ட இருந்து வாங்கலான்னு தான் உங்களை தேடி வந்தேன். ஆனா வந்த இடத்துல உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது வருத்தமா இருந்தாலும் உங்களை தொட்டு உங்களுக்காக பணிவிட செஞ்சது என்னோட மகா பாக்கியம்னு நான் நினைக்கிறேன் பெரியவா. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்கள் மட்டும் சரியான நேரத்துக்கு இங்கே வரலன்னா இன்னும் எத்தனை நாளைக்கு நான் படுத்த படுக்கையாக கிடந்திருப்பேன்னு எனக்கே தெரியாது. அந்த ஈஸ்வரனா பார்த்து தான் உங்களை இங்கே அனுப்பிச்சி வச்சிருக்கேன். என்னோட தண்டம் ஏன் காணாம போச்சுன்னு அந்த ஈஸ்வரன் கிட்ட புலம்பின்னு இருந்தேன். ஆனா அதுக்கான அர்த்தத்தை அவரே எனக்கு விளங்க வச்சிட்டா. ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள் பெரியவா, உத்தரவு பெரியவா. பெரியவாளுடைய கடாட்சமே கடாட்சம். உயிரெல்லாம் உருகுதே உனது புகழ். நமஸ்காரம் பெரியவா. வாங்கோ வாங்கோ. நன்னா இருக்கடா, பார்த்து ரொம்ப நாளா இருது. பெரியவா, நான் கல்கத்தால வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதனாலதான் கொஞ்ச காலமா பெரியவாளை பார்க்க வர முடியல. சரி, ரொம்ப நல்லது. இப்ப கல்கத்தால நிலைமை ஒன்றும் சரியில்லையே. ஆமா பெரியவா, எல்லா இடத்துலயும் பஞ்சத்தாலையும் பட்னியாலையும் செத்துன்னு இருக்கா. நிலைமை சரியில்லை, அதனாலதான் இங்க வந்துட்டோம். வேலையை விட்டுட்டு வந்துட்டல? இல்ல பெரியவா, தற்காலிகமா தான் இங்க வந்திருக்கிறோம். ஏன்னா பஞ்சம் மனுஷால பாடா படுத்துறதுனால மனுஷாலே அவளை அழிச்சுக்கிறா. போன வாரம் கல்கத்தா துறைமுகத்துல ஜப்பான் நடத்தின குண்டுவெடிப்பு சம்பவத்துல பல 100 பேர் இறந்து போயிட்டா. எல்லா மனுஷாலும் தங்களை ஒரு தனி மனுஷனா நினைச்சுண்டு இந்த லோகத்தையும் அவளையும்
தனித்தனியா பாவிச்சுட்டு இருக்கா. இந்த லோகம்ங்கிறது சிலந்தி வலை மாதிரி. இங்க எல்லாரும் எல்லாமும் ஏதோ ஒரு வகையில இணைக்கப்பட்டிருக்கும். அவா நம்மளை தாக்கினாலும் அது மறுபடியும் அவளையே போய் சேரும். பெரியவா, இந்த உலகப் போர் எப்ப முடிவுக்கு வரும்? அது கூடிய சீக்கிரத்தில் முடிஞ்சிடும். ஆனா அது விட்டுட்டு போன வடுவை யார் வந்து சரி செய்ய போறா? பெரியவா, எனக்கு புரியல. உங்களுக்கு இந்த லோகத்தை பத்தி புரிஞ்சுடுத்துன்னா அப்புறம் அந்த காமாட்சி நேக்கே இந்த வேலையை கொடுத்து இங்க அனுப்புறா. பெரியவா, எனக்கு புரிய வேண்டியது இந்த போரும் பஞ்சமும் வங்காளத்துல எப்ப முடியும்? அதுவும் கூடிய சீக்கிரத்தில் முடிஞ்சிடும். ஆனா நீங்க திரும்பி போகும்போது நீங்க நினைக்கிற வங்காளமா அது இருக்காது. பெரியவா, நான் திரும்பி போயிடட்டுமா, நம்ம ஊர்ல இருந்துட்டுமா? இப்ப நீங்க எதுக்கு இங்க வந்தேள்? பெரியவாளை பார்த்துட்டு அப்படியே இந்த வில்வத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். பார்த்தா சொல்லியோ, நீங்க கொடுக்க வேண்டிய வில்வத்தை கொடுத்துட்டு கிளம்புங்க. பெரியவா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன கிடைக்கல. நான் இருன்னு சொன்னாலும் நீங்க இருக்க போறதில்லை. எல்லாம் நல்லபடியா நடக்கும். போயிட்டு வாங்க. உத்தரவு பெரியவா. இருங்கோ. நீங்க போறதுக்கு முன்னால உங்க கல்கத்தா விலாசத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க. அவர்கிட்ட மறக்காம அந்த கல்கத்தா விலாசத்தை வாங்கிக்கோங்க. சரி பெரியவா. நீரோடையாய் நடந்தாய், பால் முழுவதும் கலந்தாய், ஏற்றினாய் ஞான ஒளி ஏற்றினாய். கார்மேகமாய் படர்ந்தாய், கருணை மழையென பொழிந்தாய், தூயவா உறவு கொண்ட பாலசேகரா. சங்கரா ஜய சங்கரா, கண்டமேந்திய தாண்டவா, குருவாய் வருவாய் நடராஜ ரூபனே, திருவாய் மலர்வாய் நீலோக சாந்தமே. சங்கரா 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 ஜய சங்கரா. உயிரெல்லாம் உருகுதே உனது புகழ் பாடவே, மனமெல்லாம் மருகுதே உனது முகம் காணவே. ஆத்துக்கு வந்தா நிம்மதின்றதே இல்ல. எப்ப பார்த்தாலும் அழுதுண்டே இருக்கு. அதான் அண்ணாக்கு ஒண்ணு இல்லைன்னு டாக்டர் சொன்னாரோ இல்லையோ, அதுக்கப்புறம் ஏன் இன்னும் அழுது புலம்பிட்டே இருக்கு? செத்த ஜலம் கொண்டு வா. என்னாச்சு இன்னைக்கு இப்படி அழுதுண்டே இருக்கேள்? என்னதான் பண்றது அண்ணாக்கு? உங்களைத்தான் என்னாச்சுன்னு கேட்கறனோ இல்லையோ? தம்பி, உடம்பு ரொம்ப மோசமாயிடுது. இதுக்கு மேல காப்பாத்துறது கஷ்டம்னு சொல்லிட்டா. என்ன பண்றதுனே தெரியல. அதான் டாக்டரே முடியாதுன்னு கை விரிச்சிட்டாருன்னு சொல்றேன். இவரை கூட்டிட்டு போய் வேற பெரிய டாக்டர் காமிக்கலாமே. என்ன புரியாம பேசிட்டு இருக்க? எல்லா டாக்டரும் ஒரே புஸ்தகத்தை படிச்சுட்டு தான் வைத்திய தொழிலுக்கு வரா. இவர் முடியாதுன்னு சொல்லிட்டா இன்னொருத்தட்ட போவேளா? அவர் முடியாதுன்னு சொல்லிட்டா எத்தனை பேர்கிட்ட தான் போயிட்டு இருக்க முடியும்? இல்ல தம்பி, நேக்கு என்னமோ இன்னொரு டாக்டர் காட்டலாமோன்னு தோன்றது. ஒரு தடவை முயற்சி பண்ணி பாக்கலாமா? தேவையில்லாம எதுக்கு காசை கரியாக்கணும்? ஏற்கனவே எவ்வளவோ செலவு பண்ணியாச்சு, ஒன்னும் நடக்கல. இப்போ செலவு பண்ணி இன்னொரு டாக்டர்கிட்ட காமிச்சா மட்டும் குணமாயிடுமா என்ன? அவரை காப்பாத்த முடியாத காசை வச்சுட்டு நாங்க என்ன பண்ண போறோம்? அவர்தான் எங்களுக்கு முக்கியம். எப்படியாவது காப்பாத்துங்க. அது சரி, உங்க காசை நீங்க எவ்வளவு வேணா செலவு பண்ணிக்கோங்க. என் காசை எல்லாம் நான் தேவையில்லாம செலவு பண்ணிட்டு இருக்க முடியாது. எங்க காசு தானே தம்பி நாங்க கேக்குறோம். என்னது உங்க காசா? விட்டா எங்க அப்பா சொத்து எல்லாத்தையும் நீங்களே எடுத்துப்பேல் போல இருக்கே. இத பாருங்க, ஏற்கனவே தங்கைகளுக்கு கல்யாணம் பண்ண போக உங்க ஆத்துக்காரோட மருத்துவ செலவுக்கும் அவர் பண்ண தேவையில்லாத செலவுக்கும் உங்க சொத்து எல்லாம் தீர்ந்தெடுத்து. இப்ப ஏதோ இருக்கிற மிச்ச மீதி பணத்துல தான் வண்டி ஓடிட்டு இருக்கு. அதுவும் போக உங்க செலவையை நான் தான் கவனிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு மேலே என்ன பண்ண சொல்றேன்? மனசாட்சி
சரியில்லாம பேசாதீங்க. எங்க பங்கு என்னன்னு நேக்கு தெரியும். எங்க ஆத்துக்காரர் உடம்பு சரியில்லாம போனதுல இருந்து உங்க இஷ்டத்துக்கு உங்க வியாபார வளர்ச்சிக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் செலவு பண்ணிட்டு இருக்கேன். நானும் எதுவும் பேசப்படாதுன்னு தான் அமைதியா இருக்கேன். இப்ப என்ன பங்கு பிரிக்க சொல்றேனா? நான் பங்கெல்லாம் பிரிக்க சொல்லல. எங்க ஆத்துக்காரர் மருத்துவ செலவுக்கு தேவையானதை பண்ணாலே போதும். அதெல்லாம் முடியாது. கண்ட வியாதி வந்து இவர் படுத்துப்பார், அதுக்கெல்லாம் நான் செலவு பண்ணிட்டு இருக்கணுமா? ஏதோ குணமாகற நோயா இருந்தாலும் சரி, டாக்டரே முடியாதுன்னு சொல்லிட்டார். ஏதோ இவ பகவான் கிட்ட காட்டி குணப்படுத்துற மாதிரி. நாக்குல நரம்பு இல்லன்னு என்ன வேணாலும் பேசுவேடா. என்ன நானும் பாத்துட்டே இருக்கேன், நீங்க பேசிட்டே இருக்கேன். என்ன இவாட்ட என்ன பேச்சு? அதான் பணம் இல்லன்னு சொல்லியாச்சோனோ. அதுக்கப்புறம் என்ன? இவளால முடிஞ்சதும் பாத்துக்கிட்டோம். எழுந்து வாங்கோ, இவாட்ட போய் பேசிட்டு வாங்கோண்ணா. தம்பி 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 தம்பி, என்ன இந்த நேரத்துல? உங்க அண்ணா என்னாச்சு சொல்லுங்க, உங்களதான் என்னாச்சு? சரி, அவளுக்கு தகவல் சொல்லிடுங்க. நான் போய் ஆக வேண்டிய காரியங்களை பார்க்குறேன். வசந்தி, வசந்தி, இங்க வா. என்னன்னா? எல்லாம் தான் முடிஞ்செடுத்த, அப்புறம் இன்னும் அவாயா இங்க இருக்கா? சொத்துக்கிட்டு வாங்கிட்டு போன நினைப்பு இருந்தா அதை இப்பவே மறந்துட சொல்லு. என் பிள்ளைய வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? தயவு செஞ்சு எங்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்துருங்க. அதான் ஏற்கனவே சொல்லியாச்சே, சொத்தெல்லாம் மருத்துவ செலவுக்கே சரியாயிடுது. அது மட்டும் இல்ல, என் கிட்ட இருந்த பணத்தை வச்சுதான் இத்தனை நாள் உங்க ஆத்துக்காரரை உயிரோட வச்சிருந்தோம். உங்களோட பணத்தை ஆசையால தான் என் ஆத்துக்காரரை இழந்தேன். இப்போ என் பிள்ளையும் இழக்க தயாரா இல்ல. விட்டா நான் தான் எங்க அண்ணனை கொன்னதா ஊர் முழுக்க சொல்லுவேல் போல இருக்கு. இத்தனை நாள் ஆத்துல வச்சிருந்ததே தப்பு. முதல்ல ஆத்த விட்டு போங்க. இதுக்காக தானே காத்துட்டு இருந்தேன். எப்போ அவர் சாவார், அவர் சொத்தெல்லாம் எடுத்துட்டு எங்களை ஆத்த விட்டு அனுப்பலான்னு காத்துட்டு இருந்தேன். ஆமா, நானா வெளியே அனுப்புறதுக்கு முன்ன நீங்களே போயிடுங்க. இது ஆத்துக்காரரோட வீடு, நான் வெளில போக மாட்டேன். உங்களுக்கு எல்லாம் மரியாதை சொன்னா புரியாது. இருங்க, வரேன். கழுத்தை பிடிச்சு தள்ளுறதுக்கு முன்ன நீங்களே போங்க. வாங்கம்மா போலாம். நமஸ்காரம் பெரியவா. இரு இரு, நானே வரேன். உட்கார் உட்கார். என்ன விஷயமா என்ன பார்க்க வந்த? பெரியவா, ரொம்ப நாளா நான் நினைச்சிருந்த காரியம் நடந்துடுத்தோ. அதான் பெரியவாளை பார்த்துட்டு. என்ன பார்த்துட்டு? உன்னோட பாவத்தெல்லாம் எங்கிட்ட சேர்த்துட்டு போலான்னு வந்தியா? பெரியவா என்ன சொல்றேன்? நான் சொல்றது உனக்கு புரியலையா, இல்ல நான் சொல்லி உன்னோட பாவத்தை கேட்கணும்னு பிரியப்படுறியா? பெரியவா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல.
நேக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எந்த பாவமும் பண்ணலையே. அப்படியா? உன்னோட அகராதியில வேணுமானா நீ எந்த பாவமும் பண்ணாம இருந்திருக்கலாம். இல்ல இதை விட பெருசா ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறியோ என்னமோ. பெரியவா, நான் என்ன பண்ணேன்னு நோக்கு. அண்ணான்னு ஒருத்தர் இருந்தாரே, மறந்துட்டியா? ஆமா பெரியவா. அவர் எப்படி காலமானார்னு நோக்கு தெரியுமோ இல்லையோ? ரொம்ப காலமா உடம்பு சரியில்லாம இருந்து காலமாயிட்டார். உடம்பு சரியில்லை வாஸ்தவம் தான். அதுக்கு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் குணப்படுத்தி இருக்கலாமே. இல்ல பெரியவா, அந்த அளவுக்கு வசதி இல்ல. உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. ஊரு பூரா காசு பணத்தை வாரி வாரி இறைச்சுட்டு பேருன்னா எடுத்துட்டு இருக்கே. ஏதோ என்னால முடிஞ்சதை மனுஷாளுக்கு பண்ணிட்டு இருக்கேன் பெரியவா. அப்படி நீ பண்றவனா இருந்தா உங்க அண்ணாவோட ஆம்படையாளையும் அவ பிள்ளையும் இப்படி கஷ்டப்படுறது பார்த்துட்டு இருக்க மாட்டேன். எங்க காசு பணம் செலவாயிடுமோன்னு உங்க அண்ணாவோட நோயை நீ குணப்படுத்தாம போயிட்ட. அவரும் போய் சேர்ந்துட்டார். பெரியவா இரு, நான் இன்னும் முடிக்கல. அவர் போன மறுநாளே நீயும் உன் ஆத்துக்காரி 2 பேரும் சேர்ந்து சொத்துக்கு ஆசைப்பட்டு எங்க பங்கு கேட்பாளோன்னு நினைச்சுண்டு உன் மண்ணியையும் அவ பிள்ளையும் நீ ஆத்த விட்டே விரட்டிட்ட. இப்ப சொல்லட்டுமா, நீ ஏன் மனுஷாளுக்கு நல்லது செய்யறேன்னு? மற்றவாளுக்காக இறக்கப்பட்டோ இல்ல அவ கஷ்டத்தை புரிஞ்சுட்டோ நீ அந்த நல்லதை செய்யல. எல்லாத்துக்கும் ஒரு பலன் எதிர்பார்த்துண்டு தான் பண்ணிட்டு இருக்க. எதையும் பலன் எதிர்பார்த்துண்டு பண்றவா ஒரு காலத்துல தன்னோட ஆன்மா கிட்டே வாழறதுக்கு ஒரு பலன் எதிர்பார்த்துட்டு இருப்பா. அதனால பித்து பிடிச்சி உன்ன மாதிரிதான் என்ன பாவம் பண்ணோம் தெரியாம இப்படியே வாழ்ந்துட்டு இருப்பா. பெரியவா, என்ன மன்னிச்சிடுங்க. தெரியாம தப்பு பண்ணிட்டேன். பெரியவா தான் பிராயசித்தம் சொல்லணும். பிராயச்சித்தம் சொல்றது உங்க அண்ணாவால தான் முடியும். அவர் இப்ப இல்ல. நீ ஒரு காரியம் பண்ணு. உன் மண்ணியையும் அவ பிள்ளையும் போய் பார்த்துட்டு வா. கிளம்பு. பெரியவா, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. போ. மாமா, சாப்பிட ஏதாவது கொடுங்க மாமா. அம்பி, ஏண்டா அம்பி, பாரா, இங்க என்ன பண்ற அம்பி? மாமா, ஏண்டா அம்பி, தப்பு பண்ணிட்டேன்டா. அம்பி, கையை விடுங்க. டேய் வாடா, ஆத்துக்கு போலாம் வாடா. டேய் மாமா, டேய் அம்பி. டேய் அம்பி. யாரு நீங்க? எதுக்காக இந்த பிக்ஷை எடுக்கிற பையனை பார்த்து கதறேன் இருக்கேள்? இவன் என் அண்ணாவோட பையன். உங்களை பார்த்தா பெரிய இடத்த சேர்ந்த மாதிரினா இருக்கு. அப்புறம் இவனும் இவன் அம்மாவும் இப்படி அலைஞ்சுட்டு இருக்கா? என்னது இவன் அம்மாவா நீங்க பாத்தேல? ஆமா, கோவில்ல தான் பிக்ஷை எடுத்துட்டு இருக்கா. இல்ல பிக்ஷை எடுக்கறல. ஆனா சித்த சுவாதீனம் இல்லையே. என்ன சொல்ற? சித்த சுவாதீனம் இல்லையா? ஆமாண்ணா, எப்பவுமே அந்த சிவன் கோயில உட்காந்துட்டு ஏதாவது ஒண்ணு உளறிட்டு இருப்பா. இப்ப கூட அங்கதான் இருப்பா. 1 வருஷம் ஆயிடுத்து. இது வரைக்கும் இவாளை பார்க்க யாரும் வந்ததில்ல. நீங்க தான் வந்திருக்கேள். அந்த சிவன் கோயில் எங்க இருக்குன்னு சத்த சொல்றேல? பக்கத்துல தானா இருக்கு. டேய் அபி, வாடா போலாம். வா போலாம். வா. ஐயோ மண்ணே, மண்ணே என்ன பாருங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டேனே மண்ணே, தப்பு பண்ணிட்டேனே. ஐயோ
உங்களோட இந்த நிலைமைக்கு நானே காரணமாயிட்டேன் மணி. எனக்கு இதுக்கு பிராயச்சித்தமே இல்லையா? ஈஸ்வரா, நீதான் என்ன காப்பாத்தணும் ஈஸ்வரா. மணி, என்ன மன்னிச்சிருங்க மணி. அம்மா தூக்குப்பா, ஆத்துக்கு போலாம். அம்மா, எழுந்திருங்கம்மா. கூட்டிட்டு வா மெதுவா. பெரியவா, என்ன மன்னிச்சிருக்கோ பெரியவா, என்ன மன்னிச்சிருக்கோ. என்னடா அம்பி இப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பெரியவா. என்ன இப்படியே இருந்துட்டாய்னா உன் பிள்ளையாண்டனை யாரு பாத்துப்பா? காதுல விழுறதா? இப்படியே இருந்துட்டாய்னா உன் பிள்ளையாண்டனை யாரு பாத்துப்பான்னு. பெரியவா, இவளோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். நேக்கு எந்த தண்டனை வேணாலும் கொடுங்க. நீ அன்பு செலுத்துறத தண்டனை அடுத்துன்றனாலதான் இவ இந்த நிலைமையில இருக்கா. அவளுக்கு அந்த அன்பை கொடு, அது போரும். பெரியவா, என் மணி. அன்பு கிடைக்காதவ எல்லாரும் இப்படித்தான் இருப்பா. நான் சொன்னதை செய், அவ குணமாயிடுவா. போ பெரியவா, என் உயிர் இருக்கிற வரைக்கும் இவளை நானே பாத்துக்கிறேன் பெரியவா.